1.5 கோடியா? சீட்டருங்க 200 ரூபா கொடுங்க. இதை இப்ப வச்சுக்க, நாளைக்கு பணத்தை கொடுத்து திரும்ப வாங்கிக்கிறேன். சரி பத்திரம். உனக்கு அனுப்புற சீரியல்ல ஒரு டிக்கெட்டுக்கு 1.5 கோடி அடிச்சிருக்கியா? ஒரு பெரிய ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம கடையில லாட்டரி டிக்கெட் வாங்கினாங்க. அந்த டிக்கெட்டுக்கு தான் இப்போ 1.5 கோடி வந்துருக்கு. என்னது 1.5 கோடியா? ஒரு காசு கொடுக்காம டிக்கெட் எடுத்து பத்திரமா வைக்க சொன்னாரு. அதான் அவரை பார்த்து இந்த டிக்கெட்டை புதுசு வரலாம் போறேன். எப்போ பெரியவர் காசு கொடுக்காம போனாரோ அப்ப இருந்த அந்த சீட் நமக்கு தான் சொந்தம். இல்ல பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் நாளைக்கு லாஸ்ட் டேட். வானதிக்கு ஸ்பீச் தெரபிக்கு சிட்டிக்கு நாளைக்கு காசு வேணும். எப்படி 2-3 மாசத்துல அவள ஆபரேஷன் பண்றதுக்கு ஆஸ்பத்திரியில பெரிய பில்லா போடுவாங்க. இவ்வளவு சொல்லி கண்ண பொண்டாட்டியோட கஷ்டம் உங்களுக்கு புரியல. மத்தவங்க பிரச்சனை தான் உங்களுக்கு முக்கியம். நீர் வாங்கின லாட்டரி டிக்கெட்டுக்கு 1.5 கோடி வந்திருக்கு. நீங்க கோடீஸ்வரன் ஆயிட்டீங்க. ஐயா, இந்த சீட்டை நான் காசு கொடுத்து வாங்கல, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன், பத்திரமா எடுத்து வைங்கன்னு சொன்னேன். அது ஒண்ணும் இல்ல மாணிக்கம், கிராஜுவேஷன் முடிச்சிருக்க உங்க ஒய்ஃபுக்கு கவர்மெண்ட் ஜாப் அலாட் பண்ணிருக்கோம். அதுக்கான ஜீவோ இங்க இருக்கு. ஸ்கூல்ல படிக்கிறவங்க 2 குழந்தைகளுக்கு உண்டான மொத்த படிப்பு செலவையும் கலெக்டர் ஐயாவுடைய அறக்கட்டளையே பார்க்கணும். உங்க சின்ன பொண்ணுக்கான ட்ரீட்மெண்ட், ஆபரேஷன், எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸையும் நம்ம முதலமைச்சரோட கட்சியே ஏத்துக்கும். Download ShareChat.